தேடிச்சோறு நிலம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள். மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வு எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து அரங்கம் 10 மணி நெருங்க நிறைந்திருப்பதை பார்த்து பரவசத்தோடு இந்த அவையை வணங்குகிறேன். நான் நிரம்ப மரியாதை செய்யும் எழுத்தாளர், நான் அண்ணா என்று வாஞ்சையாக அழைக்கும் திரு அழகிய பெரியவன் அவர்கள் உள்ளிட்ட மேடைக்கு என் பணிவன்பான வணக்கம். படைப்பாளர்களை பற்றி அழகிய பெரியவன் அவர்கள் நமக்குள் ஒரு சிறிய அக்கினியை தூவிவிட்டு அமர்ந்திருக்கிறார். ஒரு சிறிய நெருப்பு துண்டு நம் ஆன்மாவிற்குள் விழுந்திருக்கிறது. அவர் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய குரலிலே ஒரு ஓலம் இருந்தது. ஒரு நடிகனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு படைப்பாளனுக்கு கிடைக்கிறதா? ஒரு சினிமாவுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு நூலுக்கு கிடைக்கிறதா என்று அவர் கேட்ட கேள்வி நம் மனதை சுட்டிருக்கிறது. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். ஏன் தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்தான்? நூல் என்பதற்கு என்ன பொருள்? அவர் கூட ஒரு கவிதையை வாசித்தார், பஞ்சு நூலாகிறது என்று. வலம்புரி ஜான் தான் இப்படி சொன்னார். இந்த நூல் அப்படின்னு சொல்றோம்ல நாம, அந்த நூலை இங்க நிறைய நூல்கள் இருக்கு, புத்தகங்கள். இந்த நிறைய புத்தகங்களை நாம வாசிக்கிறோம். சில பேர், நான் உண்மையான ஒரு தகவலை சொல்லுகிறேன், அழகிய பெரியவன் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும். கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ் மக்களிடத்தில் நூல்கள் வாங்கும் வழக்கம் மேலோங்கி இருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் சென்ற வருடம் 8 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கேயும் சில கோடிகளை அது தொடும் என்பதனை கூட்டம் அதை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் முரண்பாடுடைய ஒரு செய்தியும் உண்டு. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தகம் வாங்குவது குறைந்திருந்தது. இன்றைக்கு புத்தகம் வாங்குவது கூடியிருக்கிறது. ஆனால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாசிப்பு பழக்கம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. புத்தகம் நிறைய வாங்குகிறோம். அண்ணன் சொன்னது போல வரவேற்பறையில் அழகியனுக்காக நிறைய பேர் புத்தகங்களை வாங்குகிறார்கள். என்னுடைய அறையிலே இந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லி காட்டுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். பெருமைக்காக புத்தகங்கள் வாங்குகிறோமே தவிர வாங்கிய புத்தகத்தை வாசிக்கும் வழக்கம் இன்றைக்கு இருக்கிறதா என்கின்ற நுட்பமான கேள்வியை நான் வைக்கிறேன். சில பேருக்கு தூக்கம் வரலன்னா புத்தகத்தை கையில எடுத்துப்பாங்க, தூக்கம் வந்துடும். ஸ்லீப்பிங் டோஸ் சில பேருக்கு 4 பேஜ், சில பேருக்கு 10 பேஜ், சில பேருக்கு 20 பேஜ் வரைக்கும் கூட போகும். தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும்னா, ஃபேனை ஒரு 3-4க்கு வச்சுட்டு மல்லாக்க படுத்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு நெஞ்சில புத்தகம் வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். வலம்புரி ஜான் இப்படி சொன்னார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுது எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று சொன்னார். புத்தகங்கள் நம்மை புரட்டி போட வேண்டும். அந்த புத்தகங்களிடத்தில் தான் நாம் சரணடைய வேண்டும். நான் ஆரம்பத்திற்கு வருகிறேன். நூல் என்று ஏன் பெயர் வைத்தான் தெரியுமா தமிழன்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழித்தல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழித்தல்கள் அதனால் தைக்கப்படும் என்பதற்காகத்தான் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன். அறம் செல்லாத இடத்திலும் நூல் செல்லும் என்பார்கள். எத்தனை வெளிச்சங்களை சில வார்த்தைகள் நமக்கு தந்திருக்கின்றன. ஒரு சொல், புத்தகங்கள் என்னை பார்த்தால் அது வீடுகள் போல. சில வீடுகள்
திறந்து நம்மை வரவேற்கும். சில வீடுகள் கதவடைத்துக் கொள்ளும். கதவடைக்கின்ற நூல்கள் உண்டு. கதவு திறந்து நம்மை வரவேற்கக்கூடிய நூல்கள் உண்டு. ஏன் புத்தகங்களிடத்தில் சரணடைய வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன் தோழர்களே, சகோதரிகளை, தாய்மார்களை, ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனை எந்த நூல்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். நூல்களை தேடி போக வேண்டும். யார் படைப்பாளர்? யார் இந்த அழகிய பெரியவர்? என்ன செய்து விட்டார் இவர்? என்ன குரல் அது? இப்படிப்பட்ட இமயம் என்பவர் யார்? இன்றைக்கு எழுதுகின்றார்கள் அந்த எழுத்தாளர்கள் எல்லாம் யார்? இந்த படைப்பாளர்கள் யார்? எதற்காக இந்த புத்தக கண்காட்சி? ஏன் நாம் வாசிக்க வேண்டும்? நான் இப்படி யோசிக்கிறேன். யார் தெரியுமா எழுத்தாளன்? அவன் நம் ஆன்மாவின் குரல். அவன் நம் ஆன்மாவை வாசிக்க தெரிந்தவன். அவன் சொல்லுகிறான், நம் வலிகளை சொல்லுகிறான். வலிகளை நாம் சொல்லுவதற்கு நமக்கு கற்றுத் தருகிறான். அடுத்தவர்களுடைய வலியை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு அவன் பாடம் சொல்கிறான். இப்படித்தான் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அவன் கடைவிரித்து போடுகிறான். அவன் தான் படைப்பாளன். நான் இப்படி சொல்கிறேன். அந்த படைப்பாளனின் குரல். எதற்காக நாம் பிச்சமூர்த்தி பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்? எதற்காக பத்மநாபனை பற்றி நாம் யோசிக்க வேண்டும்? இதற்காகத்தான். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு கடல் இருக்கிறது, ஆழமான கடல். அந்த கடலிலே ஒரு பெரிய மீன் வேட்டைக்கு புறப்பட்டது. வேட்டைக்கு புறப்பட்ட அந்த மீன் கண்ணிலே எந்த மீனும் படவில்லை. அன்றைக்கு ஒரு சிறிய மீனை கண்டு கொண்டது. உடனே தன்னுடைய அகலமான வாயை திறந்து அந்த சின்ன மீனை துரத்தியது பெரிய மீன். இந்த பெரிய மீன் வாயிலே மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக வேகமாக நீந்தியது அந்த சின்ன மீன். நீந்திக் கொண்டே போகிறது. ஆனால் பெரிய மீன் இல்லையா, சீக்கிரம் எட்டிவிட்டது. ஒரு பாறையின் இடுக்கிலே போய் சரியாக மாட்டிக்கொண்ட அந்த சின்ன மீன் இதற்கு மேல் வாய்ப்பில்லை என்பதற்காக சாவதற்கு முன்னால் பேசி விடுவோம் என்று நில் என்றது. உடனே அந்த பெரிய மீன் ஒரு எள்ளலான நகையோடு நின்றது. என்ன என்று கேட்டது. நீ எவ்வளவு பெரிய மீன், நான் எவ்வளவு குட்டி மீன், நீ என்னை எதுக்கு சாப்பிடணும்? நீ சாப்பிட்டனா உனக்கு வயிற்று பசி தீராது, எனக்கு உயிர் தான் போகும், என்ன நீ விட்டுடலாமே என்று உடன்படிக்கைக்கு பேச்சுவார்த்தை, சமாதானத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி வாங்குறவன் மட்டும்தான் சமாதானத்தை பத்தி பேசுவான். அடிக்கிறவன் ஒரு நாளும் சமாதானத்தை பேச மாட்டான். சமாதானத்திற்கு வருகிறது சின்ன மீன். பெரிய மீன் சொன்னது, நீ சொன்னது சரிதான், நீ என்னை விட மிகச் சிறியவன், உன்னை சாப்பிடுவதனால் எனக்கு ஒன்றும் ஆக போவதில்லை, என் பசி தீரப் போவதில்லை. ஒன்று செய், நான் தான் பெரிய மீன் இல்லையா, என்னை சாப்பிட்டால் உன் பசி தீரும் இல்லையா, இந்தா என்னை நீ சாப்பிடு, இல்லை என்றால் உன்னை நான் சாப்பிட்டு விடுவேன் என்று. தனக்கு முன்னால் வாய் திறந்து நிற்கும் மீனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கவும் முடியாமல், தனக்கு முன்னால் நின்று அகங்காரமாக பேசக்கூடிய அந்த அதிகார மையத்தினுடைய அந்த மீனை வெல்லவும் முடியாமல் அந்த சின்ன மீன் தவித்து நிற்குமே, அந்த சின்ன மீனுக்காக எவன் ஒருவன் தன் எழுதுகோலை எடுக்கிறானோ அவன்தான் படைப்பாளனாக இருக்க முடியும். அவர்கள் நமக்காக பேசுகிறார்கள், நம் ஆன்மாவை அவர்கள் பேசுகிறார்கள், நமக்கு மாற்றி யோசிக்க சொல்லித் தருகிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய கற்பிதங்களில் இருந்து நாம் அந்த கூட்டை, அந்த ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளியில் வருவதற்கான சிறகுகளை நமக்கு அவர்கள் தருகிறார்கள். இதனால் தான் நூலை வாசித்து என்னை கேட்டால் பெரிய விஷயம். புத்தகத்தை காலால தொடலாமா? தொடக்கூடாதுல்ல. புத்தகத்தை வாசித்தால் தான் காலால் எட்டி உதைக்கக்கூடிய புத்தகங்களும் உண்டு என்று நமக்கு தெரிகிறது. வாசிப்பு அறிவு புலத்தை நமக்கு திறந்து கொடுக்கிறது. சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விழுகின்ற பொழுது அறியாமை காடு எரிந்து சாம்பலாகிறது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல், வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்றானே பாரதி. அந்த அக்கினி குஞ்சாக நான் அந்த சிந்தனையை தான் பார்க்கிறேன். சிந்தனைகள் தான் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொல்லுகிறேன். அச்சம் தவிர் என்கின்ற ஒற்றை சொல். என்ன சொல்லது?
பெண்கள் நிறைய இருக்கிறீர்கள். எவ்வளவு பயமுறுத்துகிறார்கள் நம்மை. நான் ஆண்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களை அச்சுறுத்தாதீர்கள், துன்புறுத்தாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதை செய்யாமல் உங்களுக்கு இருக்க முடியாது. அச்சுறுத்தாதீர்கள். அச்சுறுத்தினால் உங்களுக்கு பிடிக்காததை எல்லாம் அவர்கள் செய்ய தொடங்குவார்கள். சமூகம் சீரழியும். அச்சம் தவிர. இதை பாரதியை படிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது. அழகிய பெரியவனை படிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது. எனக்கு சூடு வருகிறது, எனக்கு சுயமரியாதை தெரிகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், பெண்களை படியுங்கள், கவிதை படியுங்கள், படைப்பிலக்கியம் படியுங்கள். கவிதையையும் படைப்பிலக்கியத்தையும் படிக்கக்கூடிய பெண்களை பார்த்து இந்த உலகம் அச்சப்படும். அதனால் வாசியுங்கள். நீங்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றிலிருந்து வாசிப்பு பழக்கத்தை தொடங்குங்கள். எதுவாக இருந்தாலும் வாசிக்கப்படுங்கள். கையில் நூல் எடுத்து வாசித்து முடியுங்கள். ஒரு ஒரு நோன்பாக எடுத்து முடியுங்கள், ஒரு விரதமாக எடுத்து முடியுங்கள். வாசிப்பு பழக்கம். ஏன் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் இருக்கிறாரே, அவர் ஒரு உருது கவிஞர். அண்ணனுக்கு இது புது செய்தி. அவர் ஒரு சாதாரண டெய்லர். ரொம்ப அழகா வடிவமைப்பார், ஆடை வடிவமைப்பாளர். அது யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அவர் அழகான ஆடை வடிவமைப்பாளர், கவிஞர். ஆனா அவருடைய கவிதைக்கு ரசிப்பு தன்மை கொண்ட சூழல் அவருக்கு அமையல. அதனால என்ன பண்ணுவார், அந்த வன்முறையா தான் வெளிப்படுத்துவார். அந்த வன்முறையா வெளிப்படுத்துறதுங்கிறது எப்படி இருக்கும்னா, அதுல நாங்க 5 பேர், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 4 பேர். என்னோட சேர்த்து 5. ஆளுக்கு ஒன்னொன்னு. ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இந்த 4 எங்க அப்பா கவிதை சொன்னா தெரிச்சு ஓடிடும். நான் தான் சிக்குவேன். என்கிட்ட தான் பாப்பா வந்து கவிதை சொல்லுவேன். அதுவும் திடீர்னு எப்படி சொல்வார்னா, நோட்ஸே எடுக்க முடியாது, கடகடன்னு சொல்லிடுவாரு. உருதுல தான் சொல்லுவாரு. சொல்றத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிருச்சான்னு பாரு. இல்லைன்னு சொன்னா அப்படி ஒரு பார்வை பாப்பாரு பாருங்க, செத்துறணும். அப்படி பாப்பாரு, திரும்பி ஒரு வாட்டி சொல்ல மாட்டார். அந்த பயிற்சி எனக்கு நிறைய. ஒரு நாள் உட்கார வச்சு ஒரு கவிதை சொன்னார். கவிதை 2-3 கவிதைகள் சொன்னார்ல, தரையில இருந்து நிலம் விலகிருச்சுங்க. உள்ள போனா, உள்ள போய் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னு கவிதைகள்ல நீங்க யார் என்று உங்களுக்கு தெரிந்து போகும். மென்மையாயிருவீங்க. ரௌத்ரம் தான் வரும், சினம் வராது. மனிதநேயம் வந்துருங்க, மனிதத்தன்மை வந்துரும். கவிதைக்கு அந்த பக்குவம் உண்டு. நம்மை பக்குவப்படுத்தும் கவிதைகள் உண்டு. அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் அப்பா. நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேர் இன்னைக்கு இரவு தூங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கவிதையினுடைய ஆழம், படைப்பு தமிழ் மட்டும் இல்லையே, மொழி கடந்ததுதான். அப்பா இப்படி சொன்னார். எனக்கு உருது தெரியும், ஏனென்றால் என் தந்தை மொழி உருது, தாய்மொழிதான் தமிழ். மார்க்கம் தந்த மொழி அரபி, உலகம் தந்த மொழி ஆங்கிலம், இந்த தேசம் திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியும். இருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இருந்தாவது என்றும் இருந்தாலும் தந்தை மொழியை சொல்கிறேன். சிந்தனை தானே, அக்கினி குஞ்சாக அது வந்து விழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். तारीख ने, तारीख ना कालम, कैलेंडर, तारीख ने माजी के वो दौर भी देखे हैं. माजी ना பழைய, மாஜி மனைவி, மாஜி கணவன், பழைய. மாஜிக்கே ஒரு தௌர்னா வெள்ளம். காலம் தன் கடந்த காலத்தின் வெள்ளத்தினை தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறதாம். காலம் தன் கடந்த கால வரலாற்றினை தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறது. தாரீக் ने माजी के वो दौर भी देखे हैं. அது சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. அது சொல்லும் பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? காலம் தன் கடந்த கால வரலாற்றினை பேரேட்டில் தொகுத்து வைத்துக் கொண்டு நம் அத்தனை பேருக்கும் சொல்லுகின்ற பெரு ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் யாரும் மலை தடுக்கி விழுவதில்லை நண்பர்களே, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள். வினாடிகளில் தான் தவறிழைக்கப்படுகிறது. தண்டனைகள் யுகம் யுகங்களுக்கு, தலைமுறை தலைமுறைக்கு கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அகன்று போனார் அப்பா. சிந்தனை தான். அச்சம்
அச்சம் தவிர என்கின்ற ஒற்றை சிந்தனை என்னை எனக்கு அறிமுகப்படுத்தி அந்த ஒற்றை சொல், அச்சம் இல்லை, அமுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, எதிரேனும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் கலங்க மாட்டோம், கடல் பொங்கி எழுந்தாலும் அஞ்ச மாட்டோம், எதற்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம். பாரதி. நான் உனக்கு சொல்றேன், பெண் குழந்தைகளை, பாதகம் செய்பவரை கண்டால் டோன்ட் சே முருகா முருகா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, பயப்படாது. என்ன செய்யலாம் பாரதி சொல்லி தரான் பாரு. என்ன செய்யலாம்? மோதி மிதித்து விடு பாப்பா. மோது, கீழே விழுவான்ல, விடாத, மிதி. எப்படி சொல்லி தரான் பாருங்க, தகப்பனுங்க. மோதி மிதித்து விடு பாப்பா. அதுக்கப்புறம் சும்மா இருக்காத, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, காய் துப்பிடுங்க. மனதால் அவமானப்படுத்து, உன் செயல்களால் அவமானப்படுத்து. கலக குரல் எழட்டும் உனக்குள்ளே. உனக்குள் கலக குரல் எழுந்தால் தான் இந்த சமுதாயம் விடியும் என்றால் என் குழந்தையே, நீ கலக குரலை எழுப்பு, நீ படி, நீ விஷயங்களை புரிந்து கொள். அச்சம் தவிர, இந்த அச்சம் தவிர்த்த இந்த நிலை சொல்லுகிறேன். சொல் சொன்னாரே, நிறைய நாள் இருக்கணும். நான் சொல் பறவை போல, பறவை தாங்க சொல். நான் சொல்லவா சொல் என்னன்னு? நான் சொல்ல ரசி. சொல் என்ன தெரியுமா? மந்திரம். வெறும் சொல்லுதாங்க. கயிறு இல்ல, கயிறு சும்மா கீழே கிடந்தா கயிறு தானே, எடுத்து சிந்தனை ஊட்டி கையில கட்டுறீங்க, காப்புங்கிறீங்க. எடுத்து சிந்தனை ஏற்றி கழுத்துல கட்டின தாலிங்கிறீங்க. சிந்தனை ஏற்றினால் வெறும் கயிறு காப்பாகும் தாலியாகவும் மாறுகிறது இல்ல, சிந்தனை ஏற்கின்ற பொழுதுதான் அது பறவையாக மாறுகிறது. பறந்து செல்லுகின்ற சொல் என்னை கேட்டால் மந்திரம், மந்திர சொல். யாரையும் காயப்படுத்தாத, யாரையிடமிருந்தும் காயம் பெறாத சொல். அந்த சொல்லை தேடி வாருங்கள். கபீர்தாசர் சொல்லுகிறார், சொல்லை தேடு, சொல்லை அறி. சொல்லை தேடு, சொல்லை அறி, சொல்லை சொல்லால் பின்பற்று. ஒரு சொல்லை சொல்லால் பின்பற்று நீ. கபீர்தாசர் இப்படி சொல்லி தருகிறார். புத்தன் சொல்லுகிறான், என் வாயிலிருந்து வரக்கூடாத 4 குற்றங்கள், 4 குற்றங்கள் சொல்லுகிறான். நான் பெண்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 4 குற்றங்கள்: பொய், அவதூறு, வெற்றுச்சொல், கடினச்சொல். நாளையும் பேசாத. புத்தன் சொல்லுகிறான், சொல், சொல் மந்திரம். யாரிடமும் என்ன சொல்லை சொல்லுகின்ற பொழுதும் நம்முடைய வார்த்தைகளை மிக மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுதல். எல்லா குற்றங்களும், அது உடல் குற்றமாக இருந்தாலும் சரி, உள்ள குற்றமாக இருந்தாலும் சரி, வாயால் தான் முதல்ல நடக்குது. வாய்தான். அதனாலதான் காந்தி தாத்தா 3 குரங்கு பொம்மை வச்சு எல்லா 3 குரங்குல ஒத்த ஒரு கால ஒரு கையால, ஒரு காத ஒரு கையால, ஒரு கண்ணை ஒரு கையால, ஒரு கண்ணை இந்த கையால தான் 2 குரங்கு மூடிட்டு இருக்கோம். வாயை மட்டும் 2 கையாலையும் பொத்திருக்கோம். பார்த்துருக்கீங்களா? ஏன் 2 கை? சாப்பிட்றதும் பேசுறதும் அளவா இருக்கணும். இந்த வாயால செய்யறது 2ம் அளவா இருக்கணும். தன்னுடைய வார்த்தைகளை யார் ஒருவர் கவனப்படுத்திக் கொள்கிறார்கள். கம்பெனியிலே ஒரு குறிப்பிட்ட சொல் வருகிறது, நான் அசந்து போனேன். வாலி இப்படி செத்து கிடக்கிறான், இன்னும் உயிர் போகல. ராமனுடைய அம்பு உள்ள போயிடுச்சு. முதல்ல அவனுக்கு புரியல. ஒருத்தர் சொன்னார், இந்த ரோடு ஆக்சிடென்ட் ஏன் தெரியுமா நிறைய நடக்குது? ஏன் நடக்குது சொல்லுங்க பாப்போம். 16,000 பேர் செத்துருக்காங்க போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில். 16,000 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்துருக்காங்க. ஏன் நடக்குது தெரியுமா? எனக்கு இது நடக்காதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுனாலதான். கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறவங்களை பாருங்களேன், அவங்க முகத்துல ஒரு அதிர்ச்சி இருக்கும். எனக்கா, நானா, அப்படி அதிர்ச்சி இருக்கும். அந்த அதிர்ச்சி இருக்கு. இந்த வாலி கிட்ட என்னையா துளைத்தது இந்த அம்பு? நானா? இந்த அம்பா? என்னை துளைப்பதற்கு அம்பு இருக்கா இந்த உலகத்துல? ஓ, இது அம்பு இல்லை. கம்பன் சொல்ற வார்த்தை, இது அம்பு இல்லை. யாரோ பெரியவர்கள் என் மீது கோபப்பட்டு சொன்ன சொல்தான் அம்பாக வந்திருக்கிறது என்று பேசுகிறான் வாலி. சொல், சொல் நம்மை கொல்லும், சொல் வெல்லும், சொல்தான் எல்லாம்.
இந்த சொல்லை தேடுகின்ற இந்த படலத்தில் தான் புத்தகங்களுக்குள் அதை தேடுங்கள் என்கிறேன் நான். புத்தகங்களை வாசித்தல் இந்த சொல்லை அறிகின்ற ஒரு முயற்சியாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஒரு சிந்தனை சொற்களால் தானே வந்து விழுகிறது. சிந்தனை எப்படியவா இருக்கிறது? காரணமாக பிறந்த பொழுது என்ன சொல்லப்பட்டது? இவர் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார் என்றுதானே சொன்னார்கள். யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு சொல்றேங்க, நான் சொல்லாமல் சொல்லுகிறேன். சிந்தனையை நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை சொல்லியிருக்காங்க தெரியுமா? சின்ன வயசுல இருந்து சிலபஸ்ல இல்ல, எடுத்துட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். இப்போ இந்த மிட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ல SIT காலேஜ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் பாக்குறேன். யூனிவர்சிட்டியில எக்ஸாமினேஷன் திருத்தும் போது ஒரு டிரான்ஸ்லேஷனை பாக்குறேன். ரெண்டுத்திலயுமே ஒரே கதை தான். அந்த கதை தான் அது சிலபஸ்ல இல்லைன்னு நினைச்சேன். இப்ப யூனிவர்சிட்டி சிலபஸ்ல வந்துருச்சு அந்த கதை. உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கதை. என்ன கதை? அதானே, தெரியாதா என்ன? உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தெரியுது அந்த கதை. காக்கா கதை. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சா, அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். சரி, பச்சை காக்கா என்ன பண்ணுச்சு? போய் வடைய திருடிச்சான். திருடின காக்கா என்ன பண்ணுச்சு? போய் கிளையில உட்கார்ந்து அதை சாப்பிட தொடங்கும் போது யார் வந்தா? நரி. நரி என்ன கேட்டுச்சு? நீ ரொம்ப அழகா இருக்கிய, நல்லா பாடுவியே. அப்புறம் என்ன பண்ணுச்சு? காக்கா காக்கான்னு கத்துச்சு. காக்கா ஏமாந்துச்சு, நரி ஏமாந்துச்சு. நான் யோசிச்சு பாக்குறேன், இது எப்படி படைப்பாக்க முடியும்? பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது, இதுக்கு பேர் நீதி கதை. நீதி கதை. எங்க அம்மா தான் சொல்லிச்சு. கிழவி, அவன் எனக்கு 12 வயசு இருக்கும், சொல்லிச்சு அந்த அம்மா. கேட்டுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நான் அந்த சொன்ன குறுக்கு வெட்டல யோசிக்கிற மாதிரி. எனக்கு வீட்டுக்கு போன் வரும் எங்க அப்பாவுக்கு. கண்ணா, சுல்தானா பேசுறதா? அப்பா இருக்கிறாரா? அப்பா அங்க இருந்து சொல்வாரு, யார் பேசுறீங்க? நான் அப்துல் காதர் அங்கிள் பேசுறேம்மா. அப்துல் காதர் அங்கிள் ஆனா நான் கேட்கணும். அப்பதான் அப்பா சொல்வாரு அப்படின்பாரு. அங்கிள் அப்பா இல்லைன்னு சொல்றாருன்னு சொல்லி நிறைய வாட்டி நான் அடி வாங்கியிருக்கேன் வீட்டுல. குழந்தைகள் அப்படித்தான் யோசிக்கும். நான் கேட்டேன் எங்க அம்மா மாட்டேன். காக்கா திருடுச்சு, சரி, நரி காக்கா கிட்ட திருடுச்சு, நரியை ஏன் நீ ஓட விட்ட? எங்க அம்மா சொல்லுச்சு, சுல்தானா, பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது, கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்னு எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமா? 12 வயசுல அந்த சொல்லு. கேள்விகளை கேட்க மறுக்க வைக்கக்கூடிய சமூகம். இது எப்படிங்க நீதி கதையாக முடியும்? 2005 நான் அமெரிக்கா போயிருந்த பொழுது சிங்கப்பூர்ல இருந்து வந்த ஒரு சாதாரண நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார், அவர் பேர் ஜாஃபர், அவர் சைனீஸ் ஸ்கூல் டீச்சர். நானு ஒரு இலங்கை மாங்க், புத்த பிக்ஷு, இவர் 3 பேரும் டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம். அந்த கொடி ஒண்ணு, 3 தாய்நாட்டு கொடியும் அதுல இருக்கு. பைபிள் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. பைபிள் கொடுக்கும்போது தேசிய மொழின்னு வரும்பொழுது எனக்கு ஹிந்தி மொழியில வந்தது பைபிள். அந்த மார்க்குக்கு தமிழ்ல வந்துச்சு. அவர் இலங்கையை சார்ந்தவர். ஆனா அவர் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடலைங்க. அவர் கோவம் வந்துருச்சு, எங்கள் தேசிய மொழி தமிழ் இல்லை அப்படின்னாரு. ஹிந்தியில சொன்னாரு, இங்கிலீஷ்ல சொன்னாரு. நான் சொன்னேன், இது உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யோசிங்க. அந்த எனக்கு அவர் புத்தா born in India, so we respect Hindi, not Tamil. You give your Hindi book to me, you take this Tamil அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அந்த பைபிள்ல வந்து தமிழ்ல நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அந்த டைம்ல ஒரு கான்வர்சேஷன், ஒரு சின்ன உரையாடல், என்னால் மறக்கவே முடியாதுங்க அந்த உரையாடலை. சிந்தனை. நான் சொல்லுகிறேன், புத்தகங்களுக்குள் இருப்பது அதுதான், இந்த பேச்சிலே இருப்பது அதுதான். சிந்தனை போய் விழுந்துருச்சா, முடிஞ்சது கதை. அது முளைக்கும், அது விதை முளைக்கும், காற்றில் போகாதன்னா முளைக்கும், கண்டிப்பாக முளைக்கும். அவர் சொன்னாரு, வாட் இஸ் திஸ் பர்வீன் எடுத்து காட்டினார். அங்க ஒரு மேகசின் இருந்தது, அதுல ஒரு யானையினுடைய படம் இருந்தது. நான் வாட் இஸ் திஸ் டாக்டர் அப்படின்னாங்க. எலிபென்ட் ஜஃபர் சார் அப்படின்னு சிரிச்சாரு சத்தமா. இந்திய குழந்தைகளிடம் கேட்டால் இப்படித்தான் சொல்வீர்கள் என்ன? அந்த படத்தை காட்டின உடனே யானை என்று தானே நான் சொல்லுகிறேன். நோ, திஸ் இஸ் நாட் எலிபென்ட், திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் த எலிபென்ட் சொன்னார். அதான் அடிப்படை. இது யானை அல்ல, யானையின் படம்.
புரியுதா? யானை. அப்ப யானையை பார்த்து என்ன சொல்வ நீ? யானைக்கும் யானை படத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதானே கல்வியாக இருக்க முடியும். அவர் கேட்டார், டெல் மீ யுவர் எனி நேட்டிவ் ஸ்டோரி டாக்டர் அப்படின்னாரு. நான் உடனே